ஹாய். மஞ்சு இருக்காங்களா? அச்சா அச்சா அச்சா. எந்த மோளே? அக்கா கிட்ட அம்பலத்துல ஆட்டிய போட்ட பார்ட்டி வந்திருக்கான். நீ போய் பொட்டி எடுத்துட்டு வா. മഞ്ജു ഉണ്ട് സർ. സർ ഫോൺ വിളിച്ച് ഞാൻ ഇവിടെ വര ചൊല്ലി സർ. ഉണ്ണികൃഷ്ണൻ പറഞ്ഞാൽ മതി സർ. എന്താ ഏതാണ് ചോദിച്ചിട്ട് നമ്മുടെ പണി തുടങ്ങാം. സർ 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 ഏൻ സർ കൾട്ടീங்க സർ 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 கொடு கொடு டேப் கொடு டேப் கொடு. எதுக்கு மோளே? 64 கேமரா எடு மோளே. கேமரா சார் இது ஒரிஜினல் கேமரா தானே சார்? சார் இது மஞ்சு வீடு சார். எங்க பதில் சொல்லுங்க சார். சார் இதா பேசுங்க சார். சார் 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 நல்லா இருக்கேனே சார். அச்சா இது என்ன அச்சா இது? அச்சன வேற ஜோலி இல்லே. ஏங்க இப்படிலாம் பண்றாரு? நீங்க வாங்க உண்ணி. பிரிகாஷன் அப்படினா? ஐயோ தொடங்கியല്ലോ. ஆமா ஃப்ரெண்ட்னு வருவீங்க. நாளைக்கு பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுவீங்க. அப்புறம் உங்களை எங்க தேடுறது? நாளைக்கு போலீஸ் கிலீஸ் வந்தா டீடைல்ஸ் கேட்டு எங்களை எல்லாம் தாளிச்சிடுவாங்க. இப்போ டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சாச்சு. மழை விழிச்சோண்டு போ மழை. எந்த அச்சா எப்பவுமே இப்படிதான். எல்லா விஷயத்திலுமே பிரிகாஷன் தான். பரவாயில்லைங்க. பொண்ணை பெத்தவரு அலர்ட் ஆகிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆமா என்ன விஷயம்? நேர்ல பேசணும்னு சொன்னீங்க. என் ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. சரி. இப்போ கல்யாணம் பண்றதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்ல. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும்? அவளுக்கு பார்த்த மாப்பிள்ள நாளைக்கே கோவளத்துள்ள ரிவர் ரெசார்ட்ல வரும். அங்க நீங்க போய் அவ லவ்வர் மாதிரியே பேசணும். ஐயோ இவளை கரெக்ட் பண்றதுக்கு நான் அவளை கழட்டி விடணும். அப்புறம் அவன் அவளை கழட்டி விட்டுட்டானா இவளை வேற எவனும் கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம இவளை கரெக்ட் பண்ணிடணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவளுக்கு ஐஏஎஸ் ஆகணுங்கிறதா அம்பிஷன். ஒரு பொண்ணோட திறமை கல்யாணம் மூலமா முடங்கிடக்கூடாதுன்னதா நான் உங்களது செய்ய சொல்றேன். ஹே அமீன், உன்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் நீ விடவே மாட்டல்ல? அண்ட் இந்த எய்மை நான் அடையற வரைக்கும் நமக்கு மேரேஜ் எதுவும் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆவே இருக்கலாம். தெரியும். ரிவர் ரிசார்ட்னா பேரு வேற நிஷான்னு சொன்னாலே. நம்ம ஆளு சொன்ன பாட்டி இவங்க தான். காலையில இருந்து உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன். பட் நீ எடுக்கவே இல்ல. உன்னை பார்க்க போற எக்ஸைட்மென்ட் வேண்டியதா. அது கூட நான் போன் கூட எடுத்தில்ல. எக்ஸ்கியூஸ் சொல்லாத. 6 மாசமா இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஹோல்ட் ஆன், லீவ் இட். தேங்க்ஸ். ஹாய் நிஷா. கால்ல இருந்து ஃபோன் பண்றேன். ஏன் எடுக்கல? 6 மாசமா என் போனை டக்குன்னு எடுப்பேல. இன்னைக்கு என்னாச்சுடா? யாரா நீ? Who are you man? நீங்க யாரு? ஏய் நிஷா, யார் இவர்? நிஷா, யார் இவர்? யாருங்க நீங்க? நான் யாரா? ஓ இப்பதான் புரியுது. இவ ஒன்ன கழட்டி விட்டு வேற யாரா கல்யாணம் பண்ணிக்குவா? நீ எல்லாரும் சொன்னப்ப நான் நம்பல. என்ன லவ் பண்ணுவ? ஆனா இவரை கல்யாணம் பண்ணிக்குவியா? என்னடா உளற? ஓ அப்ப 6 மாசமா போன்ல மணிக்கணக்கா பேசுறதா உடனேதான் நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் நிஷா, உன் ஆம்பிஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவ? கல்யாணம் வேற ஒருத்தர பண்ணிக்குவியா? அமீன், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு டவுட் தாண்டி. அதான் 6 மாசம்ன்றத கரெக்டா சொல்றானே. போன் பண்ணும்போதெல்லாம் நம்பர் பிஸி, வெயிட்டிங் கால் பார்த்து எனக்கா திருப்பி கால் பண்ணிருக்கியா நீ? சொல்டி. எனக்கு அறியாம். You are a cheat. Bloody. அமீன் அப்படி எதுவும் இல்ல. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. No. No. Believe me அமீன். You are. நிஜமா தான் சொல்றேன், எனக்கு யாருன்னு தெரியாது. நம்பிக்கை இல்லல? சொல்றேன்ல, தெரியல இவன் யாருன்னு. என்ன நம்ப அமீன். பா கோட்டாயிச்சு. போன்ல யாரா இருக்கும்? ஏங்க உங்க ஃப்ரெண்ட் ஏதோ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா ஏதோ மிஸ் இந்தியா மிஸ் கேரளான்னு பேசிட்டு இருக்காங்க. 10 times sorry, 100 times sorry, 1000 times sorry. நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது வேற யாராவது இருக்கும். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் அங்க வரவே இல்லை.
ப்ரோக்ராம் கேன்சல். நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே ஓகே. ஆபீஸ்க்குள்ள ஃபோன் பேச அலோட் கிடையாது. ஓகே பை. மஞ்சு மஞ்சு படபடன்னு பேசி ஃபட்டுன்னு போனை வச்சுட்டா. ஒரு வழியா தமிழ்நாடு பாடுற நெருங்கிட்டான். ஹலோ, வாயில போடுவோம். எங்க பாருங்க? நாங்க தமிழ்நாடு பாட ரீச் ஆயிட்டோம் சார். சரி. ஆமா, நீங்க ஒன்னும் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். ஓகே. உன்னி நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கிறான். இன்னும் 2 hours ரீச் ஆயிடுவோம். சரிப்பா, அவனை பார்த்து கூப்பிடுவாங்க. ஓகே. மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? ஓகே ஓகே. ஏய், எந்தினடா பழத்தல மேல இட்டது. நீ இந்த வள்ளி கை வைக்கிறா. ஏய், நம்ம புள்ளடா. எம்பாசான் தெரியுமா? ஓ, தெரியாம போடா. டேய், ஆறா பாசி அடிச்சு நீ. டேய், ஆடுறவன டேய். டேய், போடா போடா. பாசி அடிச்சடா. போடா. அடிச்சு போடா. போடா. என்ன இறங்கி ஓட விட்டீங்கல்ல, அதான் உங்க எல்லாத்தையும் இறங்கி ஓட விடுறான். All guys, go on, catch him. This is boss order. Stop. ஏய், கிட்டிடா, கிட்டி. நின்னு யார பேரியது? ஏய், கேரிக்கடா. சார், என்ன சார் வண்டி கிட்டீங்க? சார், வண்டியை சார் திருப்பீங்க? ஏய், உன்னை தாடா தேடிக்கிட்டு இருந்த இவ்வளவு நாளா. வாட போலாம். ஐயோ, அண்ணா, சார், ரவுடி சார், அண்ணா. டேய், சத்தம் ஐயோ, ரவுடி சார், காப்பாத்துங்க. சார், திரும்ப கேமரா போகாது சார். ஒரு மணி கேமரா. ஏய் சார், எங்க சார் கொண்டு போறீங்க நீ? சார், ஏய் குமாரா சார், சார் இது சொல்லுங்க ഇവനെ നോക്കിക്കോ. ഞാൻ പാർട്ടിക്ക് ഫോൺ ചെയ്തിട്ട് ഇവനെ എന്ത് ചെയ്യുമെന്ന് ഞാൻ പറയാം. என்ன கொண்டு வந்தாங்க யாருமே தெரியலையே. ഹലോ ചേട്ടാ, ആ പുള്ളിയെ കിട്ടി. എന്റെ സാമിലിൽ വെച്ചിട്ടുണ്ട്. നിങ്ങ എപ്പോ വേണേ കൂട്ടി കൊണ്ടുപോവാ. അത് ഞങ്ങൾക്ക് ഇൻഫർമേഷൻ കിട്ടി കള്ള് ഷാപ്പിലുണ്ടെന്ന്. അത് ഞമ്മക്ക് ഭയങ്കര ഹെൽപ്പായി. ഓക്കെ ചേട്ടാ, ബൈ. ശരി, നിന്നെ എന്തിനാ മറ്റന്മാർ തട്ടിക്കൊണ്ടുപോയെ? தெரியல சார். அவங்க எது கடத்தினாங்க, நீங்க எது கடத்தி வச்சிருக்கீங்க, ஒன்னும் புரியல சார். ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல சார். நோன പറയാതെ சத்தியம் പറയടാ. இவங்களும் கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்பதான் பாதி கதையை அங்க சொல்லி முடிச்சேன். சொல்றா. சொல்றேன் சார். சாரி, நான் இது உங்ககிட்ட முதல்ல சொல்லிருக்கணும். ஏங்க, என் ஃப்ரெண்ட் பேரு ஆஷான்னு தானே சொன்ன.
அந்த டென்ஷன்ல ஆஷாவா நிஷாவான்னு யாருங்க பார்த்தா? நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டுங்க. இல்லேனா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனா நீங்க லவ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பாவங்க அவங்க உங்களால ஒரு லவ்வே பிரிஞ்சு போச்சு. ஏங்க உங்க ஊர்ல லவ் பண்ணது அவ்வளவு கஷ்டமாங்க? சரி, உங்க ஊர் பொண்ணுங்க லவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணா பிடிக்குங்க? லவ் பண்றதுக்கா? அத நீங்க கடவுள்கிட்டே போய் கேளுங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.